திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 68ஆம் இரகசியம். திருமேனி காத்தேனோ கொடவரை போலே. வடநாட்டில் படையெடுத்து வந்த துலுக்கர்கள் பின்னர் தென்னாட்டிலும் ஊடுருவி வந்து கோயில்களை சூறையாடி பூஜா விக்கிரகங்கள், திருவாபரணங்கள் முதலானவற்றை களவாடிச் சென்றனர். இப்படி வந்தவர்கள் திருவரங்கத்திலிருந்து நம்பெருமாளையும் விலையுயர்ந்த பொருள்களையும் கொள்ளையடித்து தில்லியில் சுல்தானிடம் கொண்டு சேர்த்தனர். சுல்தானுடைய மகள் சுரதானி என்பவள் நம்பெருமாள் திருமேனியில் ஆசை கொண்டு பெருமாளை தனது பள்ளி அறையில் கொண்டு வைத்திருந்தாள். பெருமாளும் அப்பெண்ணுக்கு விசேஷ அனுகிரகம் புரிந்து கொண்டிருந்தார். சுரம்பனூர் பெண் பிள்ளை ஒருத்தி நம்பெருமாளிடம் அதிகமான பக்தியுடையவள். பெருமாளை சேவியாது தரித்திருக்க முடியாமல் தில்லி சென்று துலுக்க பெண் வேடமணிந்து அவர்களுடன் கலந்து பெருமாளை சேவித்துவிட்டு திருவரங்கம் வந்து ஸ்தலத்தாரிடம் செய்தி சொல்ல, இவர்களில் ஒரு 60 பேர் தில்லி சென்று சுல்தானை ஆடல் பாடல்களால் தம் வசப்படுத்தி பெருமாளை தர வேணும் என்று கேட்டனர். அவனும் உங்கள் தெய்வத்தை அழைத்து போங்கள் என்று அனுமதித்தான். பெருமாள் இருந்த விடத்திற்கு இவர்கள் செல்லக்கூடாமையால் இசை அறியும் கூட்டத்தார் தேவகானத்தாலே பெருமாளை ஏந்தி பாடி அழைக்க, அவர் சுரதானி நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது இவர்களிடையே எழுந்தருளினார். இவர்களும் இரவோடு இரவாய் பெருமாளை வெகு தூரம் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார்கள். பொழுது விடிந்த பிறகு சுரதானி பெருமாளை காணாமல் மிகவும் துக்கித்து தகப்பனிடம், அந்த விக்கிரகம் இல்லையெனில் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று கூற, அவனும் பெண்ணுடைய நிலை கண்டு பயந்து விசாரித்த அளவிலே வந்தவர்கள் விக்கிரகத்துடன் வெகு தூரம் சென்று விட்டது அறிந்து பெண்ணை மூடு பல்லக்கில் தக்கதொரு படையுடன் ஸ்ரீரங்கத்தவர் போன வழியே அவர்களை கண்டுபிடித்து விக்கிரகத்தை மீட்டு வர கட்டளையுடன் அனுப்பி வைத்தான். பெருமாளும் பரிகரமும் திருவேங்கடத்தின் அருகில் சந்திரகிரி அருகில் வர, பின்னே துலுக்கற்படை நெருங்கி வருவதறிந்து கொடவரெனும் அந்தணர்கள் 3 மலையில் பெருமாளுடன் ஏறிக்கொண்டு மற்றவர்களை திருவரங்கத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். துலுக்கர் படையில் சிலர் தவிர மற்றவர்கள் சுரதானியுடன் திருவரங்கம் சென்று அங்கு பெருமாள் வந்து சேராததை அவளிடம் சொல்ல, அவள் அப்போதே சரீரத்தை விட்டாள். திருமலை அடிவாரத்திலிருந்த துலுக்கர் படையும் அங்கு முழுவதும் தேடி ஒன்றும் காணாமல் தில்லிக்கு திரும்பி சுல்தானிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்லினர். கொடவர் 3வரில் பெரியவர் பெருமாளை தேடி கொடிகளுடன் தன்னுடன் சேர்த்து கட்டி கொண்டு மற்றிருவரை மலை உச்சியிலிருந்து தம்மை சரிவில் இறக்கச் சொல்ல, அவர்களும் அப்படியே பெருமாளின் சரிவின் கீழே பத்திரமாய் இறக்கிவிட்டனர். ஆனால் அந்த பெரிய கொடவர் உடலெல்லாம் தீக்காயம்பட்டு தீந்து மரணமடைந்தார். மற்ற இருவரும் சில நாட்களில் சரிவில் மெதுவாக இறங்கி பெருமாளை அடைந்து பெரியவருக்கு சம்ஸ்காரங்களை செய்து பெருமாள் திருமேனிக்கு ரட்சையாய் யாருமறியாமல் அம்மலை சரிவின் கீழேயே கிடைத்த காய், கிழங்கு, பழ வகைகளை பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணி அதையே தாமும் உண்டு பல ஆண்டுகள் அந்த நிர்மானுஷ்யமான காட்டு பிரதேசத்தில் இருந்தனர். அவ்விருவரிலும் மூத்தவரும் பரமபதித்துவிட இளையவர் மட்டும் மரவுரி தரித்து மர கொடிகளையே பூணூலாகவும் தரித்து பெருமாளை பேணிக்கொண்டு தமக்கு 80 பிராயமாக அங்கேயே திரிந்து கொண்டிருந்ததை காடுவாழ் சாதியான் 2 இருளர்கள் ஒரு நாள் கண்டு அவரை விசாரிக்க, அவர் பூர்வ விருத்தாந்தங்களை அந்த இருளர்களிடம் கூறி பெருமாளை வெளியே எழுந்தருள பண்ண உதவும்படி வேண்ட, அவர்களும் வழியறிந்தவர் ஆகையாலே சந்திரகிரி பிரபுவிடம் சென்று இச்செய்தியை கூறி புக முடியாத அக்காட்டில் அவரை அழைத்து வந்து பெருமாளையும் வயது வந்த அக்கொடவரையும் காட்ட, அந்த பிரபு ஆச்சரியப்பட்டு அவரையும் பெருமாளையும் வெளிப்படுத்தி சந்திரகிரிக்கு அழைத்து போக அவரும் பெருமாளுடன் அங்கு தங்கியிருந்தார். பின்னர் செஞ்சி சோபன உடையார் எனும் படைத்தலைவர் திருமலைக்கு யாத்திரையாய் வந்தவர் நம்பெருமாள் சந்திரகிரியில் இருப்பதை அறிந்து சந்திரகிரி பிரபுவுடன் கலந்து பெருமாளை தம்மூருக்கு எழுந்தருள பண்ணி வந்து பின்னர் திருவரங்கம் சேர வழிவகுத்தார்.
கொடவர் எனும் அவ்வந்தணர்கள் தம் உயிரையும் உடலையும் மதியாமல் நம்பெருமாள் திருமேனியை காத்து ஒரு மாபெரும் தொண்டு என்பது சொல்லாமல் விளங்கும். இப்படிப்பட்ட பரிவர்களை காண கிடைக்குமோ என்கிறார் அம்மையார். இங்கு கூறப்பட்டவைக்கு ஆதாரம் கோயிலொழுகு எனும் திருவரங்கம் பற்றிய கோயிலை பற்றிய வரலாற்று நூல். ஸ்ரீரங்கம் கோயில் பகல் 10 மண்டபத்தில் ஒரு புறமாக துலுக்க நாச்சியார் சன்னதி ஒன்றுள்ளதை இன்றும் காணலாம். இங்கு இந்த நாச்சியார் சித்திர ரூபியாய் உள்ளார். 68ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.